சிஸ்டர்ஸே வந்து உங்கள்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து எங்களுக்கு வந்து லவ் எந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்லாம் கேட்ட அனுபவங்கள் ஏதாவது இருக்காங்க? நிறைய இருக்கு சார். 1-2 கிடையாது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. மேம் எனக்கு வந்து இந்த பொண்ணு நீங்கள் லவ் மேரேஜ்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்ன கிரகம் என்னோட இதில் இருக்கு, பட் ஆனால் என் பேரண்ட் ஒத்துக்க மாட்டாங்களே, இது எந்த அளவில் போய் முடியும், இதை அவங்ககிட்ட நான் கொண்டு போனாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நான் எப்படி புரிய வைக்கிறது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜ்னா எனக்கு 2 லைஃப்ன்றதை சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் வீட்டில் எங்கேயோ பார்த்துருக்காங்க, எனக்கு இது இல்லை அப்படிலாம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நீங்கள் சொல்கிற கிரகச்சேர்க்கை எனக்கு அப்படியே இருக்குது, எனக்கு அதனாலே பயமாக இருக்குது, எனக்கு மேரேஜ்குள்ளே போகிறதுக்கு, எங்கள் இன்னொரு லைஃப்பில் நான் போயிடுவேணுன்ற பயம் இருக்குது, நீங்கள் வேணால் என் பேரண்ட்டை பேசுகிறீங்களா, அவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்னு நிறைய பிள்ளைங்க வந்து கேட்கக்கூடிய தன்மைகளும் இருக்கு. அப்படி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தீர்த்து வச்சிருக்கீங்க மேடம்? தீர்வுகள் கொடுத்துருக்கீங்களா காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு? இல்லை உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுவீங்களா முன்னாடி? இல்லைங்க, ஏன்னா இப்போ இந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணால் தான் அந்த பிள்ளை லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா, அவங்க பேரண்ட் வந்து சப்போஸ் வராங்க அப்படின்னா நான் அவங்க பேரண்ட்டே சொல்வேன், சார் உங்களோட ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த பொண்ணு இப்படி காதல் திருமணம் பண்ணி வேற ஜாதிக்குள்ள போனால் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த திருமண வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா உங்க பொண்ணு நீங்கள் ஒன்றும் இல்லை அழகாக கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது எல்லாருடைய பேரண்டோட கனவு. அதில் சந்தோஷமா வாழணும் இல்லையா நம்ம குழந்தை? அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு அந்த பையனுக்கு வேற ஒரு அஃபையர் இருக்க மாதிரியான ஒரு சேர்க்கை இருக்கும். இப்போ இந்த பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும்